எதிரிகளை விட துரோகிகளை நிறைய சந்திப்பாங்க. இந்த மணிவண்ணன் நம்ம சத்யராஜ் காமெடியை மறக்கவே முடியாதுல்ல. முதல்வர் ஆவார், மறுபடியும் எடப்பாடி ஐயா வந்து நிச்சயம் ஆவாங்க, சிஎம் ஆவாங்க. ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டீங்கம்மா. 2026 யாருக்கு வலுவா இருக்கு? ஆர்ஆர் டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் தொடர்ந்து ஜாதகம் இன்னார் என்னவாக ஆக வேண்டும் என்றால் அவர்களுடைய ஜாதக கட்டங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது நமக்கு தொடர்ந்து ஜோதிட ரத்னா மீனா அம்மா அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அவர் இந்த பதிவில் அரசியல்வாதிகள் யார், அந்த அரசியல்வாதிகளுடைய படிநிலைகள்லாம் என்ன என்பது குறித்து நமக்கு தெளிவாக விளக்க இருக்கிறார். அம்மா வணக்கம். வணக்கம் ஜெராமன். அம்மா, இப்போது அரசியல்வாதிகள் அப்படின்ற எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் உள்ளாட்சி அமைப்புகள்லேருந்து அப்படியே படிப்படியாக எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, மத்திய மந்திரி, பிரதமர் வரைக்கும் ஒரு பெரிய படிநிலைகள் இருக்கும். அடிப்படையாக ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அரசியல்வாதிகளுடைய ஜாதக கட்டம்ன்றது எப்படிங்கம்மா? நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்க என்ன திட்டம் போட்டாலும் ஜாதக கட்டமும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு. அதுதான் இப்போ 2026 தேர்தல் அரசியல் கழகம் சூடு பிடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த அரசியலில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னா, அரசியலில் ஈடுபடுறதுக்கும் கட்டம் சரியாக இருக்கணும். அதில் ஈடுபட்டவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கும் அவங்க ஜாதக கட்டம் ஹெல்ப் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் ஒரு அரசியல்வாதி ஒரு நல்ல அரசியல்வாதியாக வரணும் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு பார்ப்போம். வெற்றி அடைகிற அரசியல்வாதியாக நல்ல அரசியலில் வந்து வெற்றி அடையணும்னாலே சில கிரகங்களோட சப்போர்ட் நமக்கு வேணும். இப்போ உங்களுக்கே தெரியும், சூரியன் தான் ராஜாங்க கிரகம், ராஜ்ய கிரகம்பாங்க. அதிகாரம், அரசியல், எல்லா அரசியல்னு சொன்னாலே சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுப்பெறணும். சிம்மாதிபதிங்கிறது நம்ம சூரியன் தான் அந்த நவக்கோள்களுக்கும் தலைவன். அந்த சூரியன் வலுப்பெற்றால்தான் ஒரு அரசியல்வாதி நல்ல அரசியல்வாதியாக இருக்க முடியும். இப்போ சூரியன் வலுப்பெறணும்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சூரியன் வலுப்பெற்றவங்க எதை வேணாலும் சாதிச்சிருவாங்க. சபதம் போட்டு அதை ஜெயிப்பாங்க, சவால் விட்டு ஜெயிப்பாங்க. இப்போ நம்ம முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, சட்டமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு அவமானம் நடந்துருச்சு. வெளில வரும்போது சபதம் போட்டு வந்தாங்க, மறுபடியும் நான் இந்த சட்டமன்றத்துக்கு வந்தால் சிஎம்மாக தான் வருவேன்னு சொன்னாங்க. அவங்க சமீபத்தில் திரு சந்திரபாபு நாயுடு கூட அந்த மாதிரி சவால் போட்டு வந்து அவர் சவால் இட்டுட்டு வந்து சிஎம்மாக தான் மறுபடியும் சிஎம்மாக போனார். அந்த மாதிரி நம்ம ஜெயலலிதாவை சொல்லாமல் இருக்க முடியல. தமிழக அரசியலில் ஒரு பெண்ணாக அவங்க செஞ்சது வந்து அவங்க வந்து சிம்மம் மக நட்சத்திரம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சவால் விட்டு ஜெயிக்கிற ஒரு கிரகம்னா அது சூரியனை தான் சொல்லணும். இப்போ சூரியன் வலுப்பெறணும்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியனோட இடம் நல்லா இருக்கணும். ஒரு உச்சம் பெறணும். மேஷத்தில் உச்சம் பெறும் சூரியன். இப்போ சூரியன் வந்து ஜாதக கட்டத்தில் மேஷத்தில் இருந்தால் அவங்க மிக சிறந்த அரசியல்வாதியாக வருவாங்க. இல்லைன்னா ஆட்சி பெறணும். அது எங்கே ஆட்சி பெறணும்னா சிம்மத்தில். சூரியனுக்கு திக்பலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, 10ஆம் இடம். லக்னத்திலேருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த 10th பிளேஸில் வந்து சூரியன் ரொம்ப வலுப்பெறும். அந்த சூரியன் திக்பலம் அடையணும். அட்லீஸ்ட் வந்து நண்பர்கள் வீட்டிலையாவது இருக்கணும். இந்த 12 ராசிகளில் சூரியனுக்கு நண்பர்கள்னு சில பேர் இருப்பாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எனிமீஸ்ன்னு இருப்பாங்க. இந்த நண்பர்கள் சனி வீடுகள்லாம் அவருக்கு எதிரான வீடுகள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நட்புல இருக்கணும். இல்லை சூரியன் வந்து திக்பலம் அடைய 10ல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கேந்திரங்கள் ஏறி இருக்கணும். கேந்திரங்கள்ங்கிறது லக்னத்தில் இருக்குது 4, 7, 10 கேந்திரம். இல்லை திரிகோணத்தில் இருக்கலாம். திரிகோணம்ங்கிறது 1, 5, 9. இந்த இடங்கள்லாம் சூரியன் இருந்தால் சூரியன் சுபத்துவமாக இருக்குதுன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லை, சூரியன் வந்து சுப கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருக்கணும், சுப கிரகங்களோட பார்வை பெற்றிருக்கணும். என்ன ஆகக்கூடாது, உங்களுக்கு நல்லா தெரியும், ராகு கேதுவோட சூரியன் சேர்ந்தால் கிரகணம் மறைஞ்சிரும், முழுங்கிடும். அந்த மாதிரி கிரகணம் அடையாமல் இருந்து அதோட நீச்ச வீடுகள், துலாம் வந்து சூரியனுக்கு நீச்ச வீடு, அது நீச்ச பங்கம் அடைஞ்சிட்டா அது இன்னும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆட்சி உச்சத்தை விட சிறப்பு அது. நீச்ச பங்கம் அடைஞ்சா பரவாயில்ல, நீச்சம் அடையாமல் இருக்கணும். நீச்சம் அடைஞ்சவங்க கூட அரசியல் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கும். அப்போது பார்வை பெற்றிருக்கணும், சுபத்துவம் அடைஞ்சிருக்கணும், அல்லது வலு அடைஞ்சிருக்கணும்னு சொல்கிறீங்க. அது எந்த கிரகங்கள் பார்த்தால்
சூரியன் வலுவடைந்ததை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சுப கிரகங்கள் பார்வை தான் ஒரு கிரகத்தை வலுவடைய வைக்கும். பாவ கிரகங்களோட பார்வை எப்போவுமே அந்த கிரகத்தை வந்து வலு இழக்க தான் வைக்கும். ஆனால் சுபர்களோட பார்வை, சுபர்களோட சேர்க்கை இருந்தால் அது நல்ல இடம். குரு சுக்கிரன் சேர்க்கை பார்வை, குரு சுக்கிரனோட சேர்க்கை பார்வை, இதெல்லாம் குருவை விட வளர்பிறை சந்திரனுக்கு 2 பங்கு குரு மாதிரி அவர் சுபர். அதனால் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் பொழுது வெற்றி பெறுவாங்க. இப்போ அடிப்படையாக இப்போது நாம் ஒரு உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதிகள், ஒரு சேர்மன், பஞ்சாயத்து தலைவர்கள், அவங்களுக்கு அப்படின்றது போதும் அவங்க கட்டமைப்பு எப்படி இருக்கணும்? அவங்க கட்டமைப்பு எப்படி இருக்கணும்னா சூரியன் சுபத்துவம் பெற்றணும். இப்போ சனி வந்து அரசியலுக்கு ரொம்ப முக்கியம். சனிங்கிறது பொதுமக்களை குறிக்கிறது, கீழ்த்தட்டு மக்கள் ஓட்டர்ஸை குறிக்கிறதே சனி தான். வெகுஜன தொடர்பு 7ஆம் பாவம்னு அதுதான் வரும். கடகராசியில் நிறைய பேர் இருப்பாங்க, ஏன்னா 7ல் சனி 7ஆம் பாவம். அதனால் வெகுஜன மக்களை குறிக்கிற ஒரு கிரகம், உழைப்பாளிகளை குறிக்கிறதெல்லாம் அந்த சகிப்புத்தன்மை மிக்க ஒரு தியாக உணர்வு மிக்க ஒரு கிரகம் எதுன்னா சனி. இந்த சனி இப்போ என்னது சாக்கடை ஓடல, தண்ணி வரலன்னு தானே கேட்பாங்க வார்டு மெம்பர்ஸுக்கிட்ட. எல்லா மக்களோட, கீழ்மட்டு மக்களோட தொடர்பு இருக்கணும்னா சனி நல்லா வலுத்திருக்கணும். பொதுவாகவே அரசியலுக்கு வரணும்னா சனியும் வலுத்திருக்கணும். ஓட்டர்ஸ் சனிங்கிறவங்க, அவங்க ஓட்டு போட்டால் தான் ஒரு அரசியல்வாதி முன்னுக்கு வர முடியும். அதனால வந்து எப்பவும் ஜெயிக்க முடியும் இல்லையா? வெற்றி பெறணும்னா சனியும் வலு பெறணும். சனி வலுப்பெறணும்னா என்ன? அது வந்து உச்சம் அடையணும். அது வந்து உச்சம் அடைகிற ராசி துலாம். சனி துலாமில் இருந்தால் அது ஒரு சிறந்த அரசியல்வாதியாக ஆவாங்கங்கிறதுக்கு அறிகுறி. அதாவது இந்த உள்ளாட்சி அமைப்புகள் பொதுவாகவே அரசியலுக்கும் அந்த கிரகம் தான் தேவை. அந்த அரசியல்வாதியிலேயே இந்த சனி உச்சம் பெற ராசினா துலாம் ராசியில் சனி உச்சம் அடைவார். ஆட்சி வீடு தெரியும், மகரம், கும்பம். அதுலேயும் கும்பம் வந்து சனி மூலத்திரிகோணம் அடையும் வீடு. இந்த மாதிரி அமைப்புகளில் சனி இருக்கணும். மறுபடியும் அது சொல்லணும்னா சனி வந்து சூரியனுக்கு பக்கத்தில் சில கிரகங்கள் வரும்போது இந்த அஸ்தங்க தோஷத்தை அடையும். அது மாதிரிலாம் அடைஞ்சிடக்கூடாது. அந்த வக்ரம்லாம் சொல்லுவாங்க, பின்னோக்கி நகர்வது போல் இருக்கும். வக்ரகதியிலையும் இருக்கக்கூடாது, நீச்சம் அடையக்கூடாது. இந்த மாதிரி நல்ல பொசிஷனில் இருந்தாங்கன்னு வைங்க. ராகு கேது பிடியில் சிக்கி கிரகணமும் அடைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி இருந்து சனி சுபத்துவம் பெற்றால் இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் அவங்க எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். சனி தொடர்பு தான் உள்ளாட்சி, ஏன்னா அதுதான் பொதுஜன தொடர்பு. அதனால் சனியோட தொடர்பு, அந்த சனி நல்ல வலு பெற்றால் உள்ளாட்சி அமைப்புகளில் வெற்றி பெறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த லெவலில் பார்த்தோம்னா இப்போது எம்எல்ஏ அப்படின்ற கேட்டகரியில் வரவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும்? செவ்வாய் வேணும். செவ்வாய்க்கு பேரே என்ன? தளபதி. தளபதி தான் முக்கியம் இல்லையா? விதைகள் கூட தூங்கலாம், விதைப்பவன் தூங்கலாம், விதைகள் தூங்கக்கூடாதுமாங்க. ராஜா கூட தூங்கிடுவார். தளபதி தான் வந்து கண்ணும் கருத்துமாக செயல்படணும். அது மாதிரி செவ்வாய் தான், சூரியனை விட செவ்வாய் தான் தைரியத்துக்கு, அப்புறம் ஆளுமைக்கு, வெற்றி, ஒரு இராணுவம், கலவரம், அது எல்லாத்துக்குமே யார் காரகராக இருப்பாருன்னு சொன்னால் செவ்வாய் தான். செவ்வாய் வலுப்படாமல் ஒரு அரசியல்வாதி வெற்றி பெறவே முடியாது. அந்த தைரியம், தன்னம்பிக்கை, அவரை படை தளபதின்னு சொல்கிறாங்க. வெற்றிக்கான சிம்பலே செவ்வாய் தான் நமக்கு. அதனால் செவ்வாய் வந்து எப்போவுமே சுபத்துவப்படணும். இந்த மாதிரி எம்எல்ஏ கொஞ்சம் உயர் பதவிகளுக்கு போகணும்னு சொன்னால் செவ்வாயோட அமைப்பு இருக்கணும். சூரியன் ப்ளஸ் செவ்வாய் கிட்டத்தட்ட இந்த மருத்துவம் மாதிரியே வரும். இதுவும் சூரியனும் சுபப்படணும், செவ்வாயும் சுபம். நீங்கள் எப்போவுமே மண்ணாளுதல் தானே அரசியல்ங்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயை சொல்லும் போது மண்ணோட சேர்ந்தே வரும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்பாங்க. தம்பிங்கிறது என்ன? செவ்வாய் தான் வந்து சகோதரம், படைக்கு அஞ்சான். மண்ணாளுதல் தானே அரசியல்ங்கிறது. அதனால் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க இந்த எம்எல்ஏ அடுத்த உயர்நிலை பதவிகளுக்கு போவாங்க. மந்திரி அப்படின்னு வரும் பொழுதுங்க அதுக்கு என்ன மாதிரி? இந்த எல்லா அமைப்புகள் இதோட சேர்ந்து பாவமும் இருக்கணும், குரு வரணும். முக்கியமாக இந்த குரு பகவானோட அமைப்பும் நல்லா இருக்கணும். குருங்கிறவர் வந்து ஒரு அரசியல் பதவியை நேரடியாக கொடுக்க மாட்டார். ஒரு நல்ல அரசியல்வாதி சஸ்டைன் பண்ணி இருக்கிறாங்கல்ல, வர்றாங்க உடனே போயிடுவாங்க, அப்புறம் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அப்படி இல்லாமல் நீண்ட நெடிய அரசியல், அந்த திடீர் அதிர்ஷ்டம். இப்போ செல்வி ஜெயலலிதா அம்மாவுடைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் கூட மந்திரியாக இருப்பாங்க. ஆமாம். அப்புறம் 1 வருஷம் இருப்பாங்க, மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சுக்கும் ஆவாங்க. அந்த மாதிரியெல்லாம் எப்படிங்க திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கு 8ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணணும் அவங்கள. அந்த 8ஆம் பிளேஸ் அவங்க லக்னத்துலேருந்து எண்ணி வந்தீங்கன்னா 8th பிளேஸ் சப்போர்ட் பண்ணால் திடீர் அதிர்ஷ்டம். யானை மாலை போட்டு அரசர் ஆவாங்கல்ல, அது மாதிரி யாருன்னே தெரியாது. அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ ஆவாங்க, டக்குன்னு அவரை கட் பண்ணி வெளியில் தள்ளுவாங்க. 8ஆம் பாவம் தொடர்பு தான் திடீர் அதிர்ஷ்டத்துக்கு. செவ்வாயும்
இருந்தால் ரொம்ப சிறப்பான அவங்க வீரமாக இருப்பாங்க. நம்ம மறுபடியும் ஜெயலலிதா அம்மாவை தான் சொல்லணும். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரியே தென்படலைன்னு தைரியமாக சொன்னாங்க. அவங்க இன்னொன்று சொன்னாங்க, இந்த மோடியா லேடியா பார்த்துடலாம், இந்த லேடியான்னு பார்த்தலான்னு சொல்கிற அந்த துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியம் ஏன் வந்துச்சுன்னா, அந்த 3வது இடத்துல அவங்களுக்கு செவ்வாய் இருந்தது. 3வதுங்கிறது வீரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானம். அந்த இடத்துல 3வது இடத்துல செவ்வாய் இருக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கு. அவங்களுக்கு அந்த 3ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் தான் அந்த வீரத்தை, கூட்டணியே இல்லாமல் ஜெயிச்ச ஒரே ஆள் அவங்க தானே. அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது சூரியன், சிம்மம் அண்டு செவ்வாயோட இடம். அதுதான் அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்து அரசியலில் வெற்றி பெற வாய்ப்பை கொடுத்தது. அதுதான் குரு தேவை தான் நமக்கு. குரு பகவான் நீங்கள் கேட்ட மாதிரி நல்ல பேச்சு இருக்கும். இந்த ஃபீஸிபிள் நம்ம நிறையா சொல்கிறாங்க, வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. இந்த வாக்குறுதிகள் வந்து ஃபீஸிபிளாக இல்லையான்னு பார்த்து சொல்கிறது, ஒரு நியாயமான வாக்குறுதிகளை கொடுக்கறது, அந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் இல்லாமல் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி நடக்குமா பார்க்குறேன்னு மட்டும் சொல்லுவார். அவர் வந்து பேச்சுக்கும் அவருடைய அரசியல் வெற்றிக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் செயல் வீரர். அவர் செயல் வீரர். அவருடைய ஜாதக அமைப்பு என்ன வலு பெற்றிருந்தது? அவர் வந்து கடகராசி. கடகராசியில் இருந்ததுனால அவருடைய 7வது ஸ்தானம் பார்த்தீங்கன்னா சனியோட வீடு. அவர் பொதுமக்களோட இப்போ ஒரு வெள்ளத்தை பார்வையிட போகிறான்னு சொன்னால் ஹெலிகாப்டரில் போகிற அரசியல்வாதிகளை நாங்கள் பார்த்துருக்கோம். இவர் என்ன பண்ணுவாரா, இறங்கி வேஷ்டி கட்டிட்டு அந்த மழை தண்ணியிலே நடந்து போவார். இந்த மாதிரி பொதுமக்களாக இருக்கிற ஒரு பெரிய சனி வலுப்பெற்று அந்த பொதுமக்கள் மேலே ஒரு அக்கறை வர்றது, அவங்க மேலே ஒரு பரிதாபம் வந்து உண்மையான அரசியல்வாதி அவர் தான். அதனால தான் காமராஜர் ஐயாலாம் அவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாங்க. ரொம்ப நாள் சஸ்டைன் பண்ணி இருந்தது. அந்த முதலமைச்சராக இருந்தாரோ இல்லையோ, அவருடைய பேரும் புகழும் இன்னைக்கு வரைக்கும் நிலச்சி நிற்கிறதுக்கெல்லாம் அதுதான் காரணம். அவர் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதக அமைப்புகளை சொல்லும் பொழுது இந்த அமாவாசை பௌர்ணமியை அரசியலோடு தொடர்புபடுத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. அது என்ன காரணமாக, அதுக்கு என்ன வலு இருக்குது? கட்டாயம் அது வந்து இந்த ஜோதிடமே ஒளி தத்துவமாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த பௌர்ணமி திதி இருக்குல்ல, இந்த பௌர்ணமியில் வர்ற அந்த சந்திரன் அது மிகப்பெரிய பலசாலி. சுபர் லிஸ்ட்டில் நம்ம குரு தான் முதல் சுபர்மோ, அது மாதிரி 2 பங்கு சுபர் யாருன்னா பௌர்ணமி சந்திரன். இப்போ பௌர்ணமின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக 7 சமசப்தமாக பார்வையில் சந்திரன் இருக்கும். சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேராக 180 டிகிரியில் உட்காந்துருக்கும். அப்போ அந்த வலுப்பெற்ற சந்திரன், ஒளித்தன்மை அதிகம் மிக்க அந்த சந்திரன், சூரியன் தான் அரசியல் கிரகம், அதை நேரடியாக பார்க்கும். அதை சந்திர அதியோகம்னு கூட சொல்லுவாங்க. அது ஓவர்ஃப்ளோ ஆகி 6வது இடத்துலையும் விழுவும், அந்த பக்கம் 8வது இடத்துலையும் விழும். இந்த மாதிரி மிக ஒளித்தன்மை பொருந்திய அந்த அமைப்பு கிடைக்கும் போது அவங்களாம் மிகச்சிறந்த அரசியல்வாதியாக வருவாங்க. அதுக்கு உதாரணம் மறுபடியும் நம்ம செல்வி ஜெயலலிதா அம்மா நேரடியாக பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க. எடப்பாடி இருக்கார்ல முன்னாள் முதல்வர், அவர் வந்து எடப்பாடி ஐயா வந்து அந்த பௌர்ணமிக்கு முன்னும் பின்னும் உள்ள நாட்களில் நம்ம துணை முதல்வர் அவருடைய மகன் கூட அப்படி தான் சொல்கிறாங்களா. இன்றைய துணை முதல்வருக்கும் வந்து எனக்கு அவருடைய உதயநிதி ஸ்டாலினோட மகன் ஜாதகம் எனக்கு தெரியாது. பட் உதயநிதி அவர்கள் வந்து என்னன்னா பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவர். ஸ்டாலின் ஐயா கூட அப்படிதான். பௌர்ணமிக்கு நம்ம சிஎம் கூட அப்படி தான், பௌர்ணமிக்கு பக்கத்தில். அவங்களாம் மிகச்சிறந்த தலைவர்களாக வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கலைஞர் அவர்கள் வந்து அமாவாசை திதியில் பிறந்தவர்கள். அவர் எவ்வளோ அதை புரிஞ்சிக்க முடியுதுமா, பௌர்ணமின்றது நீங்கள் ஒளி தத்துவம் அதிகமாக சூரியன் மீது விழுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அமாவாசைனாலே இருட்டு தானுமா, அது எப்படி வந்து அதுவும் வந்து ஒரு சூரியனை வலுப்படுத்துது? அதுக்கு என்ன ரீசன்னா, நிச்சயமாக அமாவாசை திதியில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்த சக்தி உடையவங்களாக இருப்பாங்க. 2 காரணம் சொல்லுவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த சந்திரனே சூரியன் விழுங்கிடுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப 2 பேரோட பவரும் அந்த சூரியனுக்கு உள்ளே சந்திரன் ஒளி தான் பார்க்க முடியல, சூரியன் மிகப்பெரிய ஒளி, அந்த சூரியன் மிகப்பெரிய ஒளியில அந்த சந்திரன் அடங்கிடுது. அப்ப அந்த சூரியனோட வலுவும் சந்திரனோட வலுவும் சேர்ந்து கிடைக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பௌர்ணமி அமாவாசை திதிகளில் திதி சூனியமே கிடையாது. நீங்கள் 15 திதிகள் இருக்குது, பிரதமையிலேருந்து ஆரம்பித்து சதுர்த்தசி வரைக்கும், அப்புறம் அமாவாசை 15 திதியில் எல்லா திதிகளுக்கும் 2 பாவகம் இருட்டடைஞ்சிடும். ஒரு திதியை சொல்லும் போது இந்த 2 பாவத்துக்கு கிடைக்காது வெளிச்சம்னு சொல்லுவோம். ஆனால் அமாவாசை பௌர்ணமி திதிகளில் திதி சூனியமே கிடையாது. 12 ராசிக்களும் ஒளி கிடைக்கும். அதுவே மிகப்பெரிய யோகம். அதில் வந்து சதுர்த்தசிக்கு மட்டும் 4 பாவம்
ஒளி தத்துவம் இழந்து இருட்டாகிவிடும். அதனால தான் பௌர்ணமி அமாவாசை. பௌர்ணமி முதல் தர யோகம், அமாவாசை வந்து மிகச்சிறந்த யோகம். ஏன்னா அந்த சந்திரனோட பவரும் சூரியனே எடுத்துக்கிறாரு, 2 பவரும் அவருக்குள்ளே அடங்கி மிகப்பெரிய சக்தியை கொடுக்கறதும் அமாவாசை யோகம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அரசியல் தலைவர், வெற்றி அடைந்த தலைவராக மட்டும் இல்லாமல் ஒரு எழுத்தாளராக பேச்சாளராக இருந்தார். அதுக்கு ஏதாவது இதுக்கு தொடர்புடைய கிரகங்கள்மா? அவர் வந்து ரிஷபராசி, ரிஷபம்னாலே சுக்கிரன், சுக்கிரன்னாலே சினிமாவில் இருந்தார், எழுத்து, சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றவர். அவரோட பேச்சு யாராவது அவர் சந்திக்கும் போது, அவரோட இந்த பத்திரிகையாளர்கள்லாம் சந்திக்கும் போது ஓடுறாங்க. இன்னைக்கு பல பேர் எல்லாத்தையும் சந்தித்து அவர் பேசுகிறதே ரொம்ப ஸ்பான்டேனியஸாக வரும். அவர் பேச்சில் பழம் நழுவி பாலில் விழுந்தது, அவர் சொல்கிற அந்த சொற்றொடர்கள் காலத்துக்கும் சொல்லப்படும், அந்த மாதிரி இருக்கும். அவர் அந்த சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றதுனால தான் அவருக்கு மறக்க முடியாது. அந்த பேச்சுக்கு என்ன இடம், என்ன வலுவா இருந்தது? 2ஆம் பாவம்னா உங்களுக்கு வாக்குஸ்தானம்னா 2ஆம் இடம், லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானம் வலுப்பெற்றுச்சுன்னு வைங்களேன், அது புதனோட ஆதிக்கத்தில் இருந்துச்சுன்னா, அதுல ராகு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவருக்கு ராகு இருந்தாலே பிரம்மாண்டமா பேசுறது, சிரிப்பா பேசுறது. அவரோட ராசியும் வந்து ரிஷபத்தில் இருக்கிறதுனால கடக லக்கணம்னாலே ஒரு கலை உணர்வோடு இருப்பாங்க அவங்க. அவர் சினிமாவில் இருந்து வந்தவர், அவர் வசனம் பராசக்தியெல்லாம் எப்படி போச்சு. அவர் மிகச்சிறந்த இலக்கியவாதி, அவர் கலை உணர்வு மிக்கவர். இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய 2வது ஸ்தானம். அவர் லக்னமும் கடக லக்கணத்தில் நல்ல கவிஞர்கள், எழுத்தாளர்கள்லாம் நிறையா இருப்பாங்க. ஒரு வெற்றியடைந்த அரசியல்வாதியினுடைய ஜாதக கட்டத்தில் பாவகம் எப்படி இருக்கணும்? பாவகம் தான் முக்கியமாக பார்க்கணும் நம்ம. பாவகம் தசாபுத்தி, எல்லாருக்கும் எல்லா யோகமும் இருக்கும். நீங்கள் ரொம்ப கூலி தொழிலாளி எடுத்துக்கிட்டா கூட அந்த சகோதரரோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கூட அதில் நிறைய யோகம் இருக்கும். அந்த யோகம் எப்போ வசப்படும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கைக்கு எப்போ வரும்னா அந்த தசாபுத்தி காலங்களில் தான். இப்போ 9, 10, 1, 5, 9 தசாபுத்தி காலங்களில் தேர்தல் வெற்றி கிடைக்கும். பாவகம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிக்கு 3, 6, 10, 11 லக்னத்திலேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வந்தோம்னா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10, 11 இந்த இடங்கள் வலுப்பெறணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதை 3ங்கிறது வெற்றி ஸ்தானம், 6 கட்டாயம் ஜெயப்படணும். 6 போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு 6ஆம் இடம். எதிரிகளை சந்திக்கணும்ல. ஒரு அரசியல்னா எதிரிகளை விட துரோகிகளை நிறைய சந்திப்பாங்க. இந்த மணிவண்ணன் நம்ம சத்யராஜ் காமெடியை மறக்கவே முடியாதுல்ல, அந்த மாதிரி இருப்பான், கூடவே இருப்பான், எந்த நேரத்தில் எதிரியாக மாறுவான். அதெல்லாம் சமாளிக்கணும்னா 6ஆம் இடம் வலுப்பெறணும். 10ஆம் இடம்ங்கிறது வந்து கௌரவம், பட்டம், பதவி, சட்டசபை, பாராளுமன்றம், ஒரு சமுதாய தொடர்பு, சமுதாய ஒரு அமைப்பு. தொடர்புங்கிறது 7ஆம் ஸ்தானம், ஒரு சமுதாய அமைப்பு, இதெல்லாம் குறிக்கிறது 10ஆம் இடம். 11ம் வலுப்பெறணும். 11 நமக்கு தெரியும் லாபஸ்தானம், நண்பர்கள், பொதுமக்களையும் அது குறிக்கும். இதெல்லாம் வலுப்பெறணும். 2ஆம் ஸ்தானமும் வலுப்பெறணும். இங்கே 2ஆம் ஸ்தானம் வந்து வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகள் அது வந்து 5ஆம் ஸ்தானத்தோட தொடர்பு பெறணும். லக்னத்திலேருந்து எண்ணிட்டு வந்தோன்னா 5, 5ங்கிறது நிலையற்ற இடம். நிலையற்ற இடம்னா 5 வருஷம் தானே இருக்கும் பதவிகள். அந்த 5ஆம் ஸ்தானத்தோட இவைகள் எல்லாம் தொடர்பு பெற்றால் அவங்க மிகச்சிறந்த. இது தசாபுத்தி, சூரிய தசை, இவங்களோட பாக்யாதிபதி இருக்கிற தசை, இவங்களுக்கு வந்து முக்கியமாக யோகம் தரும் தசைகள் நடந்தால் நிச்சயம் வெற்றி பெற்றுருவாங்க. இப்போ நம்ம பழைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி இருக்காங்களே ஐயா, அவங்க வந்து 9, 10 தசை ஒன்றா கூடுச்சு தசாபுத்தி. 9, 10நாலே தர்ம கர்ப்பாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க, தர்ம கர்ப்பாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவர் வந்து திடீராக அதை 5 வருஷம் அதை சஸ்டைன் பண்ணி கொண்டு வந்தார் அந்த அரசை. 4.5 வருஷம் அவருக்கு ஒரு யோகம் வருதாங்கம்மா? கட்டாயம் வருது, முதல்வர் ஆவார். மறுபடியும் எடப்பாடி ஐயா அவங்க நிச்சயம் ஆவாங்க, சிஎம் ஆவாங்க. அப்படி அமைப்பு நம்ம அது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்க அமைப்பு எதிர்காலம் கட்டாயம் இருக்குது. ரொம்ப பிரகாசமான ஒளிமயமான. சேர்த்து சொல்லிட்டீங்களேம்மா, 2026 யாருக்கு வலுவாக இருக்குங்கம்மா? எடப்பாடி பழனிசாமிக்கு. அதே மாதிரி இந்த ராசிகளில் சில இது எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சரராசிகள்னு சொல்லுவாங்க. ஒரு 4 ராசி, மேஷம், கடகம், துலாம், மகரம், இதெல்லாம் சரராசி, பரபரன்னு இயங்கிட்டு இருக்க ராசி, ஓடுற தண்ணி மாதிரி, ஆற்று தண்ணி மாதிரி. அந்த ராசியில் தான் நிறைய அரசியல்வாதிகள் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் சூரியன் உச்சம், கடகத்தில் குரு உச்சம், துலாமில் சனி உச்சம், மகரத்தில் நம்ம செவ்வாய் உச்சம். இந்த 4 ராஜ கிரகங்களும் உச்சம் பெறுற ராசிகள். கடக ராசியில் நேர்மையான தலைவர்கள் நிறையா இருப்பாங்க. நம்ம
ஐயா காமராஜர் போல நேர்மையான தலைவர்கள் கடகராசியில் நிறையா இருப்பாங்க. பொதுமக்களோட ஆதரவு பெற்ற தலைவர்கள். சில பேர் இவர் ஏன் இருக்காருன்னே தெரியாது, ஆனால் ஜெயிச்சுட்டே வருவாங்க. மக்களுக்கு பிடிக்காது, ஆனாலும் அவர் ஜெயிச்சுட்டு வருவார். அது மாதிரி இல்லாமல் மக்களுடைய அபிமானம் பெற்ற தலைவர்கள்லாம் கடகராசியில் தான் இருப்பாங்க. நேர்மையான தலைவர்களாக இருப்பாங்க, பொதுமக்களுக்காகவே வாழ்கிற தலைவர்களாக இருப்பாங்க. அப்புறம் இந்த அரசியல் தலைவர்களில் யாருக்கு ராசியும் லக்னமும் ஒன்றா இருக்குதுன்னு பார்த்தோம்னா அவங்கெல்லாம் மிகப்பெரிய அவங்களோட சிந்தனையும் செயல்பாடும் ஒரே மாதிரி இருக்கும். மிக சிறந்த தலைவர்களாக இருப்பாங்க. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்ம பிஎம் இருக்காங்கல்ல, மோடிஜி அவங்களுக்கு வந்து விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். ஸ்டாலின் ஐயாவுக்கும் அதுதான், அவங்களுக்கும் ராசியும் லக்னமும் ஒன்று. நெஹ்ரு சொல்லுவாங்க, வாஜ்பாய் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கும் வந்து ராசியும் லக்னமும் ஒன்றா இருக்கும். எல்லாம் மிகப்பெரிய தலைவர்களாக இவங்கெல்லாம் இருப்பாங்க. இப்போ 2026 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது அந்த மாதிரி நடிகர் திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்குது? பார்த்துருக்கேன். அவர் ஜாதகத்தை பார்த்துருக்கேன். அவர் வந்து 2024 போட்டியிடாதுக்கே காரணம் அப்போ அஷ்டம சனி நடந்துச்சு. அவர் கடகராசிக்காரர். அவர் அஷ்டம சனி நடந்ததுனால தான் அவர் வந்து போட்டி இதெல்லாம் பார்க்க வாய்ப்பு இருக்கு. கட்டாயம் பார்த்துருப்பாருங்க. அவரு நம்பிக்கை இருக்கு. அவர் ஒரு அரசியல்வாதிகள் தான் நிறையா பார்க்குறாங்க, மற்றவங்க எல்லாரையும் விட ஒரு அரசியல்வாதி. இந்த அமைப்பெல்லாம் இருக்கிறவங்க பேசாமல் இப்போ வந்து இந்த அமைப்பெல்லாம் அவங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னு வைங்க, அவங்க கண்டெஸ்ட் பண்ணால் நிச்சயம் ஜெயிப்பாங்க. நிச்சயம் பார்த்துருப்பாரு. அவர் கொடியிலேயே நிறைய அமைப்பு ஜாதக அமைப்பு தாங்க இருக்குது. 2 யானை, அந்த மரம், அந்த சிகப்பு கலர், இதெல்லாம் ஜாதக அடிப்படையில் தான் அவருக்கு இருக்குது. நிச்சயம் பார்த்துட்டு தான் வந்திருப்பாரு. அதனால வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அடுத்த 2026 அவர் சிஎம்மா நிச்சயமாக வர முடியாது. ஆனால் பிரகாசமான அமைப்பு அவருக்கு இருக்குது. நிச்சயம் வருவார். அதுக்கு நாட்கள் 30க்கு மேலே வருவார். அந்த அடுத்தடுத்த டென்யூரில் அவர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முன்னாள் தமிழக தலைவர் பாஜக தலைவர் அண்ணாமலை இருந்தாங்கல்ல, அவங்க ஜெயிச்சிருக்கணும். அவரை கோவை தொகுதியில் எல்லாம் எதிர்பார்த்தோம். நிச்சயமாக அவர் ஜெயிப்பாருன்னு தான் எதிர்பார்த்தோம். அவருக்கு அஷ்டம சனி நடந்துச்சு. அவர் கடகராசி. அஷ்டம சனி நடந்ததுனால தான் அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. அந்த அஷ்டம சனி நடந்த நிறையா பேருக்கு சீட்டே கிடைக்கல. வெற்றி கிடைக்கும்னு நினச்சி இந்த பச்சை இளங்களை கையெழுத்து போட போனப்போ உனக்கு பதவி கிடையாதுன்னு பிடிங்கிற மாதிரி நடக்கும். அஷ்டம சனி காலத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும். பிரச்சனைகளை சந்திக்காத, தோல்வியை சந்திக்காமல் ஒரு அஷ்டமத்திலிருந்து சனி விலகாது. அதனால தான் எல்லாம் கட்டாயம் பார்ப்பாங்க. அரசியல்வாதிகள் தான் எதுக்கு எடுத்தாலும் ஜாதகம் பார்க்குறவங்க. அவருக்கு பிடிக்குமா இருக்குது தமிழ்நாட்டு அரசியல் யோகம்? அவர் மத்தியில் தான் போவார். அவருக்கு மத்திய அமைப்பில் சென்ட்ரலில் ஒரு மிகப்பெரிய தலைவர். 8ஆம் இடம் வலுவாக இருக்குது. செவ்வாய் வலுவாக சிதம்பரம் போல ஒரு ஜாதகம். ஆமாம், நல்ல ஜாதகம் அவருக்கு, மிகச்சிறந்த ஜாதகம். ஆனால் அவர் வந்து ரீஜனல் இங்கே வராமல் சென்ட்ரலில் தான் அவரோட பதவிகள் மிக சிறப்பாக இருக்கும். வருங்காலத்தில் அவர் மத்தியில் மிகப்பெரிய பதவிகளை அடைவார் நிச்சயமாக. இப்போ நீங்கள் பாவக தொடர்புகளை சொன்னீங்க, இதில் கர்ணம் நட்சத்திர தொடர்புகள் ஏதாவது? கட்டாயம் இருக்குது. கரணம் வந்து மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். இப்போ பவகரணம் அதோட சிம்பிளேன் வந்து சிங்கம்னாலே காட்டுக்கு ராஜா தானே, அரசியலும் ராஜா பதவி தான். அதனால் பவகரணத்தில் பிறந்தவர்கள் அரசியல்வாதிகளாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இன்னொரு கரணம் வணிசை கரணம். அந்த வணிசை கரணத்தோட அதிபதி சூரிய பகவான், யானை அதோட சிம்பல். இப்போ அரசியல்வாதி நல்ல வெற்றி பெற்ற அரசியல்வாதிகளை ஜாதகத்தை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வணிசை கரணத்தில் தான் பிறந்திருப்பாங்க. இந்த கரணங்களும் ஒரு முக்கிய பங்கு அதில் வகிக்கும். கட்டாயம் கரணங்களை வைத்தும் நம்ம எடுக்கலாம். இது எல்லாத்தையும் ஓவராலாக பார்க்கணும். ஒரு மிக சிறந்த தலைவர், வெற்றி பெற்ற தலைவர்னா இது எல்லாமே ஓவராலாக அவங்களுக்கு இருக்கும். அந்த அவங்களோட பலத்தை பொறுத்து அந்த பதவிகள், உயர்நிலை, அதுக்கு அடுத்த பதவி. சில பேருக்கு அரசியல் ஆசை மட்டும் இருக்கும். இதெல்லாம் ஒரு பார்டரில் இருந்ததுன்னு வைங்களேன், வரேன்பாங்க, கடைசி வரைக்கும் வரவே மாட்டாங்க. சில பேர் வந்து 6-10 தொடர்பு, 6-12 இந்த அமைப்புகள் தொடர்பு பட்டுச்சுன்னா கட்சி மாறிட்டே இருப்பாங்க. அடிக்கடி கட்சி மாறும் அரசியல்வாதிகள். வெற்றி அடைவார்களோ வெற்றிக்காக அவர்கள் கட்சி மாறுவாங்க. சிந்தனையும் செயலையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சிந்தனையை மாற்றிட்டு வேற கட்சிக்கு வெற்றி அடைவதற்காக மட்டுமே கட்சி மாறுவாங்க. வெற்றியோ தோல்வியோலாம் அடைய மாட்டாங்க. எது வெற்றி தனக்கு எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு கட்சி மாறிக்கிட்டே இருக்கிற ராசியும் வரும். சில பேர் வந்து இந்த தொடர்பெல்லாம் மீடியமாக இருந்துச்சுன்னா அரசியல் ஆலோசகராக இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேக்கில் இருந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி அரசியல் ஆர்வம் இருக்கும்.
அவர் ஆலோசகராக இருப்பாங்க, குரு வலுத்திருந்தா. பட் நேரடி அரசியலில் தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க. இது மாதிரி பல்வேறு கட்ட அமைப்புகளை வச்சு பல்வேறு லெவலில் அரசியல்வாதிகள் இருப்பாங்க. மொத்தமாக இது எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இருக்கிறவங்க மிக சிறந்த அரசியல்வாதியாக வருவாங்க. ரொம்ப சிறப்பான விளக்கங்கம்மா. இப்போ வந்து நீங்கள் எப்பயுமே வழக்கமாக அந்த எளிய பரிகாரங்கள் சொல்வதில் உங்களுக்குன்னு சில ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் சூரியன் வலுவாக இருக்குது, தேர்தலில் அவங்களுக்கு வாய்ப்பு கூட கிடைக்குது, அது உள்ளாட்சியோ சட்டமன்றமோ. அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் அவர்கள் சூரியனை வழிபடுத்தவோ அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இந்த காணொளி நிறைவு பெறும். பதிவுகள்னு பரிகாரங்கள்னு சொல்லும்போது காளியை வணங்கணும், வெற்றியோட தேவதை அவங்க. காளி, ருத்ரகாளியை வணங்கணும். அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணணும், சூரிய நமஸ்காரம் கட்டாயம் பண்ணணும். எழுந்து சூரிய நமஸ்காரம் கட்டாயம் பண்ணணும். வன்னி மரத்தை வணங்கணும். வன்னி மரம் வந்து வெற்றியின் அறிகுறி. அதனால் வன்னி மரத்தை வணங்கணும். எங்கேயாவது கோவிலில் இருக்கும், பார்த்து வணங்கணும். இப்போ தேர்தலில் வெற்றி பெறணும்னு வச்சுக்கோங்களேன், குதிரை சிம்பல் தலை இருக்குல்ல, அதை வந்து அவங்க கீ பஞ்சில் வச்சுக்கலாம். ஏன்னு சொல்கிறேன் ரீசன், குதிரையோட தலை வந்து அஸ்வினி நட்சத்திரத்தோட சிம்பல். அது அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது சூரியன் உச்சம் அடையும் ராசி. சூரியன் உச்சம் அடைஞ்சால் தான் நீ மிகச்சிறிய அரசியல்வாதியாக சிறந்த அரசியல்வாதியாக வர முடியும். அதனால அந்த குதிரை தலை போட்ட ஒரு படமோ அல்லது ஒரு கீ பஞ்சோ வச்சுக்கணும். வீட்டில் தேன் கூடு கட்டுறதை மட்டும் தவிர்த்துடணும், ஆரம்பத்திலே கட்டாமல் இருக்கணும். ஏன்னு சொன்னால் அது வந்து சுவாதி நட்சத்திரத்தோட சிம்பிள். சுவாதியில் சூரியன் நீச்சம் அடையுது, நீச்சம் அடைய விடக்கூடாது. நம்ம அப்பப்போ பிரீத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சூரியனை. சூரிய வழிபாட்டுக்கு சூரியனை பிரீத்தி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மிகச்சிறந்த. இதெல்லாம் தான் சின்ன சின்ன பரிகாரங்கள். நம்ம இப்போ கொடுத்த ப்ரெடிக்ஷன் எல்லாமே விஜயராகவன் நம்ம ஆட்களை பார்த்து சொல்லலை, கோள்கள் இருக்கிற நிலையை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். எந்த தனிப்பட்ட அபிமானமும் கட்சிகள் மீதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. கோள்களை வைத்து மட்டுமே இந்த ப்ரெடிக்ஷனை நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றி. நன்றி நேயர்களே. தொடர்ந்து ஜோதிரத்னா மீனாம்மா அவர்கள் தெரிவித்தது போல தனிப்பட்ட எந்த அபிமானமும் இல்லாமல் ஜோதிட ஆய்வு நூல்கள் என்ன சொல்கின்றனவோ அந்த ஆய்வின் அடிப்படையிலும் மீனாம்மா அவர்களுடைய நெடிய அனுபவத்தில் அவர்கள் ஆய்வு செய்ததைத்தான் நம்ம இப்போ நேயர்களுக்காக வழங்கியிருக்கிறார். மீண்டும் ஒரு ஜோதிட பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.